8 வருஷம் முன்னாடி அஞ்சாதை மீட் பண்ணுறதுக்காக மிஷ்கினை மீட் பண்ணும்போது, அவரோட ஒர்க் பண்ணும்போது, மிஷ்கின் எப்படின்னா ஒரு ஒரு இன்ஃபெக்ஷியஸான ஒரு கேரக்டர், ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு கேரக்டர். அப்படியே நம்ம அவர் கூடவே ஒரு 10 மாதம் ட்ராவல் பண்ணோன்னா நம்மளோட கேரக்டரே கிட்டத்தட்ட அவர் மாதிரி மாறிடும். ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான கேரக்டர். ஆனால் ஒரு அஞ்சாவது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 6-7 வருஷம் அவர் கூட சண்டை போட்டு நான் பேசலை. அதே எல்லா டைரக்டர்ஸும் நடிக்க வரீங்க அப்படின்னு ஒரு கோவம். நீங்கள் நடிக்கக்கூடாதுன்னு அவர் கூட சண்டை போட்டேன், அவர் கேட்கல, நந்தலாலா நடிக்க ஆரம்பிச்சாரு. இப்போ எனக்கு சண்டை போட்டு போயிட்டேன். தப்பு இல்லை, பாக்யராஜ் சாரை வச்சுட்டு நான் சொல்லக்கூடாது. ஒரு ஆக்டராக நீங்கள் உங்கள் வேலையை பாருங்களேன், நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம் அப்படின்ற ஒரு கோவம். நந்தலாலா பார்த்தேன், நல்லா பண்ணியிருந்தாரு. ஆனால் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு அவர்கிட்ட போய் சொல்கிறதுக்கு ஈகோ, அதனால் போகல. ஓனாய் மாட்டுக்குட்டியும் பார்த்தேன், திருந்திட்டேன். ஏன்னா அதில் அந்த சுடுகாட்டில் அந்த அந்த கல்லறை பக்கத்தில் உட்காந்து அந்த ஓனாய் ஆட்டுக்குட்டியும் அந்த கதையை சொல்கிற அந்த ஒரு ஷாட், ஐ வாஸ் ப்ளோன் அவே. சத்தியமாக இப்போ இருக்கிற எந்த ஆக்டராலையும் அப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இப்போ இந்த படத்தில் பார்த்தா ராம் சார் ஒரு ஷாட்டில் 2 கையிலையும் செருப்பு எடுத்துகிட்டு ஓடி வர்றாரு, சட்டை இல்லாமல். அப்படி தொப்பை குலுங்குது. செல்ஃப் கான்ஷியஸ் இல்லாமல் ஒரு ஆக்டரால் அதை பண்ணவே முடியாது. ஒன்லி பிகாஸ் ஹி இஸ் அ டைரக்டர், ஹி ஹஸ் டன் தட். இப்போ 6 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப மிஷ்கின் கிட்ட வந்து துப்பறிவாளனில் ஒர்க் பண்ணுறேன். இந்த 6 வருஷத்தில் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், மிஷ்கின் பேசுகிறது, அது புது மேடையாக இருந்தாலும் சரி, அவர் தனிப்பட்ட விதத்தில் அவர் ஆஃபீஸ்லேயோ எங்கேயோ பேசினாலும் சரி, அவரோட பேச்சு ரொம்ப கரடு முரடாக இருக்கும். அப்படி தான் அவரோட கேரக்டர் அதுதான். ஆனால் அவருக்குள்ள அவரோட படங்கள் எல்லாம் க்ரைம் சப்ஜெக்டாக இருந்தாலும் ஒவ்வொரு கதையிலையும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மனிதம் இருந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி தான் அவரை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் புரிஞ்சுக்கிட்டால் அவருக்குள்ளே இருக்கிற அந்த அந்த இனிமையான மனிதனை அனுபவிக்கிறது ரொம்ப ஒரு அழகான ஒரு அனுபவம். ஆதித்யா அஞ்சாவதுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். நாங்களாம் சாமின்னு கூப்பிடுவோம். எனக்கு தம்பி மாதிரி. அவன் டைரக்டராக இருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். நாசர் சார் சொன்ன மாதிரி மிஷ்கின் அடையாளம் இல்லாமல் ஒரு டைரக்டராக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணுங்கிற ஒரு பெரிய சேலஞ்ச் உனக்கு இருக்குது. I wish you all the very best. I wish you a wonderful career ahead. And கார்த்திக் இப்போது துப்பறிவாளனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், சினிமாட்டோகிராஃபர், பிசி சாரோட அசிஸ்டண்ட்டு. இந்த சவரக்கத்தை ஷூட்டிங்க்கு ஒரு நாள் லொக்கேஷனுக்கு போயிருந்தேன் நான். அப்போ ஏதோ காரில் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஷாட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. திடீர்னு இந்த ஷாட்டுக்கு ரிக் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஏறி ஜன்னலுக்குள்ளே காலை விட்டுட்டு வெளியே தொங்கிட்டு கேமரா எடுத்து, சார் நான் ரெடி அப்படின்ட்டார். எனக்கு பார்க்குறதுக்கே பயமாக இருந்தது. ஏன்னா உள்ளே வெறும் ஒரு கயிறை கட்டி இடுப்பில் பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. கார் ஃபாஸ்ட்டாக போகணும். எங்கேயாவது ஒரு இடத்துல தடுமாறினா கூட கேமரா வெயிட்டோட வெளியே தொங்கிட்டு இருக்கார் அவர். பார்க்குறதுக்கே பெரிய ஆக்ஷன் படம் பார்க்குற மாதிரி இருந்தது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க கார்த்திக். எல்லோரும் கம்மியாக பேசிட்டதுனால நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எனக்கு வாழ்த்துக்கள். ஸ்னேகாவுக்கு ரொம்ப பிடிச்ச இப்போ இருக்கிற ஆக்ட்ரஸில் பூர்ணாவும் ஒருத்தங்க ரொம்ப டேலண்டடான ஆக்டர்ஸ். அவங்களுக்கு சரியான படங்கள் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களோட விஷயத்தை உங்களுக்கு கன்வே பண்ணியிருப்பேன். தேங்க்யூ ஸோ மச்.